திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூரில் காலையில் இருந்து கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் மாலை நேரத்தின் போது பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக நன்னிலம், திருக்கண்டீஸ்வரம், சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல், வடபாதிமங்கலம், கமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நெல்லை மாவட்டம் தேவர்குளத்தில் பிரார்த்தனைக்காக வந்த 4 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் மத போதகருக்கு 4 மரண தண்டனைகள் விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2022ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் மத போதகர் ஆபிரகாம் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோவை வாடையார் அருகே உள்ள ஏஜேகே கல்லூரியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடைகள் அணிந்து செண்டை மேளம் மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமும் போடப்பட்டிருந்தது. மகாபலி வேடமணிந்த மாணவர் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பதாகையை ஏந்தி வந்தார். ஹாப்பியா இருக்கு, செம்ம ஜாலியா செம்ம டான்ஸ் ஆடி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி தான் வந்திருக்கேன். அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் நீண்ட நேரமாக வானில் சுற்றித் திரிந்த ஜெட் விமானத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். செந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜெட் விமானம் ஒன்று நீண்ட நேரமாக வானில் சுற்றி வந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக விமானம் அந்த பகுதியை சுற்றி வந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்த ஆர்வத்துடனும் ஒருவித அச்சத்துடனும் விமானத்தை பார்த்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பெத்திக்குட்டை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதால் 3 இடங்களில் கூண்டு வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். சிறுமுகை வனச்சரகத்திற்குட்பட்ட பெத்திக்குட்டை, சிட்டேபாளையம், தேன்கரடு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து பெத்திக்குட்டை, சிட்டேபாளையம், பெரியதோட்டம், தேன்கரடு ஆகிய 3 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டு சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் காத்திருக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் நடைபெற்ற சைக்கிள் பந்தயத்தில் இலக்கை நோக்கி மாணவர்கள் சீறி பாய்ந்தனர். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வருவாய் மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 25க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து சுமார் 80 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு சீனியர், ஜூனியர் பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியை சுற்றி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு 9 இடங்களில் நிழற்குடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொடைக்கானல் நகரின் மையப்பகுதியில் உள்ள நட்சத்திர ஏரி பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நிழற்குடை இல்லாமல் அவதியடைந்து வந்தனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் ஏரிச்சாலையை சுற்றி 9 இடங்களில் நிழற்குடை அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. வாணியம்பாடி அருகே குடித்துவிட்டு நாள்தோறும் தகராறு செய்த கணவனை கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் மனைவி சரணடைந்தார். இளையநகரம் கிராமத்தை சேர்ந்த குமார் குடித்துவிட்டு மனைவி ரம்யா மற்றும் அவர்களின் 3 குழந்தைகளிடமும் நாள்தோறும் தகராறு செய்ததாக தெரிகிறது. தொடர்ந்து தொந்தரவு செய்ததால் கத்தியால் கணவனை குத்தி கொன்ற ரம்யா வாணியம்பாடி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சேலத்தில் தலைக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக மாநகர காவல் ஆணையாளர் ஜோசி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 2 மாத காலமாக ஹெல்மெட் போடுறதுக்கு முதல்ல அட்வைசரி கொடுத்தோம். ஹெல்மெட் போடுறது கட்டாயப்படுத்தி இருக்கோம். இப்போ ஏறக்குறைய ஒரு 50லேருந்து 60% மக்கள் ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பழக்கமாக நம்ம அட்வைஸும் பண்ணுறோம், கேஸும் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே தற்காலிக மின் இணைப்பு வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் கைது செய்யப்பட்டார். காடூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் தற்காலிக மின் இணைப்பு வேண்டி துங்கபுரம் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இதற்கு தவி மின் பொறியாளர் ரகுராமன் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதனை பெற முயன்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து கடும் வெப்பம் நிலவி வந்தது. இந்நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து வாணியம்பாடி, செட்டியப்பனூர், உதயந்திரம், ஜாஃபராபாத், நியூ டவுன், நேதாஜி நகர், செக்குமேடு, கொத்தக்கோட்டை, நிம்மியம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மர்ம காய்ச்சலுக்கு 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போனல்லூர் இலங்கை அகதிகள் முகாம் அருகே கொட்டப்படும் குப்பைகளால் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி அருகே வசிக்கும் 2 பெண்கள் மர்ம காய்ச்சலால் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு கல்லூரி மாணவர் காய்ச்சலால் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாமே சொல்லித்தராங்க, இப்படி நீங்கள் இருக்கணும், இப்படி தான் வாழணுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லித்தராங்க. அதில் இருந்துமே இதில் எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு இன்னும் நீங்கள் வசதிகளை செஞ்சு தந்தால் நல்லா இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, சிப்காட், காவிரிப்பாக்கம், வாலாஜா டோல்கேட் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் 1 மாத காணிக்கையாக 1 கோடி ரூபாயை வழங்கியுள்ளனர். இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உண்டியல்கள் ஆணையாளர் மற்றும் செயல் அலுவலர் முன்னிலையில் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. அதில் 1,02,83,000 ரூபாய் ரொக்கமும், 88 கிராம் தங்கமும், 635 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அரியலூர், உசிலம்பட்டி, பெரம்பலூர் மற்றும் குடித்தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்குதல், அரசாணை 243 ரத்து செய்தல் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே சாலையோர விளம்பர பலகையில் 2 சக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கவுல்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நந்தகுமார் மற்றும் சுரேஷ் ஆகியோர் பெரம்பலூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 2 சக்கர வாகனத்தில் சென்றனர். பேரடி என்ற பகுதி அருகே வந்தபொழுது சாலையோரம் இருந்த அறிவிப்பு பலகை மீது 2 சக்கர வாகனம் மோதியது. இந்த விபத்தில் நந்தகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த சுரேஷ் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விழுப்புரத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இரவு நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அந்த வகையில் விழுப்புரம் நகர் பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான காணை, பிடாகம், வடவனூர், கோலியனூர், விக்கிரவாண்டி, கெடார், அரசூர், ஜானகிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. குறிப்பிட்ட 2 பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடத்தாமல் அப்பாடப்பிரிவுகளை நீக்க கல்லூரி நிர்வாகம் முயல்வதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீதிமன்ற உத்தரவு இருந்தும் சேர்க்கை வழங்க மறுப்பதாக கூறி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் நடத்திய இப்போராட்டத்திற்கு விசிக மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆதரவு தெரிவித்தனர். இதனிடையே காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உயர் மின் அழுத்தத்தால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்ததால் இழப்பீடு வழங்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முனீஸ்வர் நகர் கிராமத்தில் அடிக்கடி உயர் மின்னழுத்த தாக்கம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட உயர் மின்னழுத்தம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இழப்பீடு கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் நங்காஞ்சியார் அணைக்கு நிலம் வழங்கிய விவசாயிக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்காமல் காலதாமதம் செய்ததால் பழனி ஆர்டிஓ அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டன. நங்காஞ்சியாறு அணைக்கு நிலம் வழங்கிய குமாரமுத்து வெங்கடாத்திரி என்பவருக்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் இழப்பீட்டுத் தொகையை வழங்காததால் பழனி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ய முதன்மை சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த கணினிகள், மேஜை, நாற்காலிகள் மற்றும் மின்விசிறிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ஜப்தி செய்யப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் மேலசெல்வனூரில் வங்கிகளில் அடமானம் வைத்துள்ள நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்று கூடுதல் பணம் தருவதாக கூறி 15 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் அடைந்துள்ளது.
கார்த்திக், சுகப்பிரியா தம்பதி உள்ளிட்டோர் 30 பேரிடம் ஆசை வார்த்தை கூறி நகைகளை பெற்று மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தனர். உரிய விசாரணை நடத்தி பணத்தை மீட்டுத் தர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த மாதவரத்தில் செல்போன் கடையில் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். MRH ரோடு பஜார் அருகே அசோக் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் பான் பராக் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் செல்போன் கடையில் சோதனை நடத்திய காவலர்கள் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை உறுதி செய்தனர். இதனையடுத்து 25,000 ரூபாய் மதிப்புள்ள 20 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்த காவலர்கள் அசோக்கையும் கைது செய்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இளைஞரின் சமயோசித்த நடவடிக்கையால் பெட்ரோல் நிலையத்தில் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. எரிபொருள் நிரப்ப இருந்த இருசக்கர வாகனத்தின் பேட்டரியிலிருந்து திடீரென்று புகை கிளம்பிய நிலையில் துரிதமாக செயல்பட்டு வாகனத்தை பெட்ரோல் நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து சென்று விபத்தை தவிர்த்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட எருதுக்காரன் வட்டம், தல்லாரிப்பள்ளம், தாசிக்கான் வட்டம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயிலில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் களிமண்ணால் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. 1/2 அடி முதல் 6 அடி உயரம் வரை சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு குதிரை, சிங்கம், நந்தி, எலி மற்றும் நாக வாகனங்களில் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்படுகின்றன. இன்னும் 10 நாட்களில் சிலைகளுக்கு வர்ணம் தீட்டும் பணி தொடங்க உள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிதி மோசடி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தேவநாதன் சுதந்திர போராட்ட தியாகியா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள தேவநாதன் தனது சொத்துக்களை விற்று பணத்தை திருப்பி செலுத்த தயாராக இருப்பதாகவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேவநாதன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, அவர் சிறையில் இருக்கட்டுமே என கூறி வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. மேலும் தேவநாதனின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சேலத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் SMS சர்வர் கடந்த 4 நாட்களாக செயல்படாததால் கேபிள் ஆபரேட்டர்கள் செட்டாப் பாக்ஸுகளை ரீசார்ஜ் செய்ய முடியாமல் கடும் வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்கள் தனியார் சேவைக்கு மாறுவதை தடுக்க சர்வர் பிரச்சனையை அரசு உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தனியார் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர். மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தையொட்டி மாணவிகள் ஓணம் என்ற ஆங்கில எழுத்து வடிவில் நின்றனர். பின்னர் கேரள செண்டை மேளம் முழங்க நடனமாடியும் அசத்தினர். சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழுவில் நிர்வாகிகள் பலர் பாதியிலேயே கலைந்து சென்றதால் அக்கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அதிருப்தி அடைந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு இணக்கமா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உட்காருங்க, மற்ற எல்லாரும் போய் காஃபி டீ சாப்பிட போங்க. சரியா? யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு 2029 ராகுல் காந்தியை பிரதமரா பார்க்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தயவு செய்து உட்காருங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், யாரெல்லாம் வேணாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் போய் ட்ரெயினை பிடிச்சு எங்கேயாவது சினிமா பார்க்க போயிருங்க. முக்கிய தலைவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கையில் அரங்கத்திற்கு வெளியே விநியோகிக்கப்பட்ட இலவச பையை காங்கிரசார் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர்.
ஈரோட்டில் +1 மாணவியிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பாலமலை ராமன்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் 16 வயதுடைய +1 மாணவிக்கு திருமண ஆசை வார்த்தை கூறி அவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கு ஈரோடு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் செல்வராஜுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற வடமாநில தம்பதியினரை தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். குள்ளிச்செட்டிப்பாளையம் பகுதியில் மோகன்ராஜ் என்பவர் தோட்டத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த மிதுனா மாலிக் தம்பதியினர் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டதால் 60 அடி கிணற்றில் இருவரும் குதித்து தற்கொலைக்கு முயன்றனர். இதுகுறித்து அங்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி இருவரையும் மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் லட்சுமிபுரம் கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் காட்டுப்பாதையை கடந்து பள்ளிக்கு செல்லும் நிலையில் பாதுகாப்புக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 3 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஆபத்தான காட்டுப்பாதை வழியாக கீழப்பூங்குடி பள்ளிக்கு மிதிவண்டியில் சென்று வருகின்றனர். பள்ளி நேரத்திற்கு சரியான அரசு பேருந்து வசதி இல்லாததாலும் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் பேருந்தை இயக்கவும் சாலையை சீரமைக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி பரமக்குடியில் நடைபெறும் இமானுவேல் சேகரன் நினைவு நாளையொட்டி அரசு போக்குவரத்து கழகங்களில் இருந்து மொத்தம் 180 அரசு பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. முறையாக விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தி பேருந்துகளை பயன்படுத்தலாம் என தெரிவித்த நீதிமன்றம் பேருந்தின் மேற்கூரையில் பயணிப்பது, போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு பேருந்திற்கும் 2 போலீசார் பாதுகாப்புக்கு செல்லவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டி மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர் இருவருமே தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகர்கோவிலில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இனிப்புகள் மற்றும் திருக்குறள் புத்தகங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தலைக்கவசம் அணியாமல் பள்ளிக்கு வந்த மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட்டுகளை அணிவித்து அனுப்பி வைத்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகிழிப்பட்டியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பல்நோக்கு மைய கட்டடம் மின் இணைப்பு வழங்கப்படாததால் 5 மாதமாக பயன்படுத்தப்படாமல் பூட்டி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சேதமடைந்த பழைய கட்டடத்திலேயே பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் நிலை தொடர்கிறது. புதிய கட்டடத்திற்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிகளை விவசாயிகள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. வீரசோழபுரம் மற்றும் கண்டியன்கோவில் பகுதிகளில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் IDPL எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்காக விவசாய நிலங்களில் குழி தோண்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. முன்னறிவிப்பின்றி அத்துமீறி பணிகள் நடப்பதாக கூறி பொக்லைன் இயந்திரங்களை மறித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பிடாரிகோவில் தெருவில் உள்ள பாழடைந்த கிணற்றில் ஆடு ஒன்று தவறி விழுந்து பரிதவித்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மீட்புத் துறையினர் கயிறு மூலம் இறங்கி ஆட்டை பத்திரமாக மீட்டனர். ஆபத்தான நிலையில் உள்ள இந்த கிணற்றை சீரமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி அசம்பாவிதம் ஏற்படும் முன் கிணற்றை சீரமைக்க வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நிதி மேலாண்மையை கையாளுவதில் தவறு நடந்துள்ளதாக ABVP மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளான உணவு, குடிநீர், தங்கும் விடுதி, பேருந்து வசதி, நவீனப்படுத்தாத ஆய்வகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு நிதியை செலவிடாமல் துணைவேந்தர் அலுவலகம் ஆடம்பரமாக கட்டமைப்பதாக ABVP மாணவர் அமைப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் நிதி மேலாண்மையில் ஏற்பட்டுள்ள தவறுகளை விசாரிக்க வேண்டும் என கோரி பாரதிய ஜனதா கட்சியின் மாணவர் அமைப்பான ABVP அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் புதிய வாரச்சந்தையில் குடிநீர், மின்சாரம், கழிவறை மற்றும் போதிய காற்றோட்ட வசதிகள் இல்லை என வியாபாரிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். 2,74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த வாரச்சந்தையில் 120க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இருப்பினும் அடிப்படை வசதிகள் போதிய அளவில் இல்லாததால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பூசாரிப்பாளையம் ஏரியில் விவசாய பயன்பாடு என்ற பெயரில் அளவுக்கு அதிகமாக மண்வெட்டி எடுத்து தனியாருக்கு விற்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் டிராக்டர்களை சிறைபிடித்தனர். ஒரு லோடு 3500 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை விற்கப்படுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பூண்டு மூட்டைகளை திருடி விற்பனைக்கு கொண்டு சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேத்தி சேமந்தாடா பகுதியைச் சேர்ந்த சரவணன் தனது வயலில் அறுவடை செய்த பூண்டுகளை மூட்டைகளில் நிரப்பி விற்பனைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தார். அதில் 2 மூட்டை குறைவாக இருந்ததை பார்த்து சந்தேகமடைந்த அவர் உதகை மார்க்கெட்டிற்கு சென்று பார்த்தார். அப்பொழுது தனது தோட்டத்தில் திருடப்பட்ட 2 மூட்டைகளை விற்பனை செய்ய முயன்ற தும்மநட்டியைச் சேர்ந்த கணேசன், விஸ்வநாதன் ஆகியோரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் கவிதா பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சித் திட்ட பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நொச்சிலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுடன் அமர்ந்து சிற்றுண்டி உண்டு தரத்தை பரிசோதித்தார். இந்நிலையில் பள்ளியில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் நெடுஞ்சாலையை கடந்து செல்ல வேண்டிய ஆபத்தான நிலை இருப்பதாக பெற்றோர் ஆட்சியரை முற்றுகையிட்டு குற்றம் சாட்டினர். உடனடியாக வசதிகள் செய்து தரப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பைகாரா அணை கரையோரத்தில் புலி வலம் வந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பைகாரா அணையில் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல படகு சவாரியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அணையின் கரையோரம் மழையில் நனைந்தவாறு புலி உலா வந்ததை பார்த்து மகிழ்ந்தனர். கரையோரம் மெதுவாக நடந்து சென்ற புலி சிறிது நேரத்தில் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே செங்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. கார், வேன், பேருந்து, லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு 5 ரூபாய் முதல் 475 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதிய கட்டணம் செப்டம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவிருக்கும் சூழலில் உயர்த்தப்பட்ட கட்டண விவரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் வாகன ஓட்டிகளிடம் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவர்களை தலைமை ஆசிரியை தனது கால்களை பிடித்துவிட செய்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பள்ளி கழிவறையை மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்ய வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல மறுத்த நிலையில் பெற்றோர் தலைமை ஆசிரியையிடம் நேரில் கேள்வி எழுப்பினர். உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலுக்கு விட்டுருக்கீங்க, அங்க உள்ள டீச்சர்ஸ் உங்க பேர பிள்ளைங்களை வச்சு கால தடவுனா நீங்க என்ன பண்ணுவீங்க டீச்சர்? மட்டும் அப்ப இந்த விரல் தனியாவா இருக்கு டீச்சர்? காலோட சேர்ந்து தானே இருக்கு. தடவுனது தப்பு தானே டீச்சர்? நீங்க ஸ்கூலுக்கு வந்தா பிள்ளைங்களுக்கு பாடம் மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும். நீங்க பிள்ளைங்களை வேலை வாங்க கூடாது டீச்சர், அது தப்பு. தூத்துக்குடியில் நேற்று கடல் சீற்றம் காரணமாக கடற்கரைகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என அறிவிப்பு வைக்கப்பட்டது. தூத்துக்குடி கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து கடலில் குளிக்கவும் கடற்கரை பகுதிகளுக்கு செல்லவும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முத்துநகர் கடற்கரை பூங்கா, ரோஸ் பார்க் உள்ளிட்ட பூங்காக்கள் மூடப்பட்டன. இதனால் காலை மாலை நடைபயிற்சி மேற்கொள்வோர் மற்றும் பொழுதுபோக்கிற்காக கடற்கரைக்கு வருவோர் ஏமாற்றமடைந்தனர். கூலி உயர்வு, 10 ஆண்டுகள் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு பச்சை அட்டை வழங்குதல் மற்றும் தொழிற்சங்க தேர்தலை நடத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 3வது நாளாக மாநிலம் தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சி, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் வெளியாட்களை கொண்டு மூட்டைகளை இறக்க முயன்ற நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றதால் ரேஷன் கடைகள் மற்றும் சத்துணவு திட்டத்திற்கான பொருட்கள் அனுப்பும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டன. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கடலூரில் காலை முதலே வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மாலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதன்படி கடலூர், ரெட்டிச்சாவடி, சாவடி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, கடலூர் துறைமுகம், கூத்தப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் கோழிப்பாக்கம் பாபுகுளம் கிராமத்தில் 2 தென்னை மரங்கள் மின்னல் தாக்கி தீப்பிடித்து எரிந்தன. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிழக்கு கடற்கரை சாலை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்படம், மூலக்குடம், கதிர்காமம், விமான நிலையம், கோரிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி முடிந்து சென்ற மாணவர்களும் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு சென்றவர்களும் பாதிக்கப்பட்டனர்.